சார் ஃபைனலி அந்த ஆளோட அட்ரஸை ட்ரேஸ் பண்ணிட்டேன். அவனை தான் நீங்கள் ரொம்ப வருஷமாக தேடிட்டு இருக்கீங்க. யாரும் இந்த ஆளு? சத்யா ஐக்கிய ஞாபகம் இருக்கும். அவன் எப்போ எங்கே இருப்பான்னு தெரியாது. உன்னோட மிஷன் என்ன? அவன் வேலை வன்முறையை கட்டவுத்து விடுறவங்கள ஒன்றா சேர்க்கறது, நாட்டில் பல இடத்துல பாம் பிளாஸ்ட் பண்ணுறது, பயத்தை ஏற்படுத்துறது, பெண்களை கடத்திட்டு போய் பணத்தை வசூல் பண்ணுறது, ஆயுதங்களை கடத்தி வியாபாரம் பண்றது, ஆளுங்களை ஹையர் பண்றது, இதுக்கெல்லாம் இன்டர்நெட் அவனுக்கு உதவியா இருந்திருக்கு. எஸ் சார். சார் நாங்கள் நிறைய ஹேக்கர்ஸ் வச்சுருக்கோம். அவங்க வெப் வேர்ல்டு ஃபுல்லாக குதிக்கிறதுக்காக அவங்க இல்லீகல் மூவ்மெண்ட்ஸை இவங்க கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. சரி, அப்போ யார் அந்த ஐக்காக வேலை செய்யறத? அஜிங்க். அவன் பேர் அஜிங்கியா. அவன் ஒரு வெப் ஹேக்கர். இப்போ அந்த அஜின்கர் எங்கே இருக்கான்? சார் இப்போ அவன் மொரிஷியஸ்லேருந்து கிளம்பிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஏர்வாடாவோட ஆஃப்டர்நூன் ஃப்ளைட்டில் அவன் மும்பைக்கு திரும்பி வந்துடுவான். சார் இவன் எந்த ஏஐ ஆர்கனைசேஷனோட இருக்கானோ அவங்க ஒரே டார்கெட் நாட்டை நாசம் பண்ணுறது, நாட்டோட பல பகுதிகளில் பாம் பிளாஸ்ட் பண்ணுறது. லட்சக்கணக்கான மக்கள் அநியாயமாக செத்து போவாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் வெடித்து சதறிக்கிட்டே இருக்கும். ரத்த ஆறே இங்கே ஓடும். அந்த ஐயை மொத்தமாக வேட்டையாட வேண்டிய நேரம் இப்போ வந்துருச்சு. எந்த ஆளுக்காக நம்ம இது வரைக்கும் காத்திருந்தோமோ அவன் லேண்ட் ஆயிட்டான். அவன் ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வரதுக்கு முன்னாடியே நாம ஏர்போர்ட்ல போய் சேர்ந்தாகணும். பிளான் படி எல்லாம் ரெடியா தானே இருக்கு? ஆமா சார், அந்த அளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கேன் சார். நம்மளோட சைபர் கிரைம் நம்ம பிளான் ஃபெயில் ஆக வாய்ப்பே இல்லை சார். ஃப்ரைடே, நாட்டை காப்பாத்துறதுக்காக நம்ம கிட்ட சில மணி நேரம் தான் இருக்கு. இந்த ஆர்கனைசேஷனோட ஹேக்கர் அஜிங்கியா இந்த தடவை நம்ம கையில இருந்து தப்பிச்சானா பெரிய பிரச்சனை ஆயிடும். நாட்டையே நாசம் பண்ணிடுவான். தெரியல, பல சிட்டியில் ஆயிரக்கணக்கான ஜனங்க அநியாயமாக செத்து போவாங்க. அஜிங்கியா பாம்பை வெடிக்க வச்சிருவான். உலகத்திலேயே இந்த ஐகேங் பண்ணாத தப்பான வேலைகள் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். கொலைகள் பண்றது, கடத்தல் பண்றது, கொள்ளை அடிக்கிறது, பாம் பிளாஸ்ட், இந்த மாதிரி நிறைய வேலைகளை பண்ணியிருக்காங்க. ஐகேங்கோட மெம்பர்ஸ்லாம் ஐகேங்கோட தலைவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அவங்க மாட்டிக்கோன்னு தெரிஞ்சாலும் இல்லை மாட்டிக்கிட்டாலும் அவங்களே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த 3 மாசமா தொடர்ந்து ட்ராக் பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் அந்த அஜின்கர் நம்ம வலையில வந்து விழ போறான். ஒரு தடவை இந்த அஜிங்கியா மட்டும் நம்ம கையில வந்து மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த ஆர்கனைசேஷனோட சீஃபையே தூக்கிடலாம். கண்டிப்பா இவன் தான் நம்மள அவன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதான் அஜின்கர் அவனோட வண்டி. நம்மளை தவிர வேற யாரும் பின்தொடர்றாங்க. நீ ஒரு வேலை செய், லோக்கல் கார்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்களை அலர்ட் பண்ண, ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. ஒருவேளை அஜிங்கியா அவனோட ரூட்டை மாத்திட்டானா? டிரைவர் வண்டி அங்கே தான் கொண்டு போவான். எந்த இடத்துல சொல்லியிருக்காங்களோ அங்கே தான் போவான். எதுக்கு ஒன்று பண்ணலாம், முன்னாடி போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒருவேளை ஐயோட செக்யூரிட்டி ஆளுங்களா கூட இருக்கலாம். அஜின்க்கு செக்யூரிட்டியாக கூட அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. நம்ம இப்போ எந்த ரூட்டில் போகிறோம் சார்? கவலைப்படாதீங்க, இதுதான் ஸ்ட்ரைட் ரூட்டு. அந்த பக்கம் ஃப்ளைஓவரில் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். சொல்லுங்க சார்.
கார் மங்கள்வாடி பக்கம் போயிட்டு இருக்கு. நாங்களும் நாங்களும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க முன்பக்கம் வந்து அட்டாக் பண்ணுங்க. அட இவனுங்க யாரு? அஜின்க கொலை பார்க்குறானுங்க. கணக்கிட போடு. நாங்க சிஐடிஸ். ஸ்ரேயா நீயா? நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க? சார் நான் டியூட்டியில் இருக்கேன். டியூட்டியா? என்ன டியூட்டி? சார் நாங்கள் எல்லாமே ஐபிஎஸ் சேர்ந்தவங்க. ரொம்ப காலமாக இந்த ஆளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சார் இந்த ஆள் ஐங்கிற கேங்கோட ரொம்ப ஸ்பெஷலான ஆள். ஓகே, மற்ற விஷயங்களை அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல அந்த அஜிங்கியாவை பீரோவுக்கு கூட்டிட்டு போயிடலாம். சிஐடியா வந்ததுக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் முதல் முறையா நான் சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்ரேயா. எங்க கூட வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு ஆஃபீஸருக்கு ஐபியில் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ஸ்ரேயா, இந்த இன்டெலிஜென்ஸ் பீரோவுக்கு நீ தான் லீடரா? ஆமா சார். எங்க டீம் அவங்கள கண்காணிச்சுட்டே இருந்தது. டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி லிங்கா இருக்கு. பெரிய பெரிய கான்ட்ராக்ட் கில்லர்ஸ்க்கு டீல் கொடுக்குறவங்க, பெரிய இண்டஸ்ட்ரீஸ், மினிஸ்டர்ஸ், பெரிய பெரிய விஐபிஸ் அவங்கள கொல்றதுக்காக. சார் இவங்க என்னோட டீம் அபீர், ஜாதிர் அண்ட் மாயா. சார் எங்கள் டீமுக்கு ஆல்ஃபா 10ன்ற பேர் கொடுத்துருக்காங்க. நாட்டோட எல்லா கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனும் எங்ககிட்ட இருக்கும். உன்னை நினைச்சா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. நீ மிகப்பெரிய ஒரு சாதனையை செஞ்சிருக்க. ஆமா, நம்ம 2 பேரோட மிஷனும் ஒன்று தான். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த மிஷனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடலாம். அப்சல்யூட்லி சார். அந்த ஐ கேங்கை பிடிக்கிறதுக்காக, அவங்க கிட்ட இந்த ஃபுல் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒன்றா சேர்ந்து வேலை பார்ப்போம் சார். சார் நம்ம எதை செய்யணுமோ அதை கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சாகணும். நம்மக்கிட்ட ரொம்பலாம் டைம் இல்லை. ஆனால் ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். சார் இந்த மாதிரி விஷயத்தில் ப்ரோட்டோகால் எல்லாம் தேவையில்லை சார். சரி, அப்போ வாங்க இந்த அஜிங்கியா வாயை திறந்து பேசுறானான்னு பார்ப்போம். ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்த்ததில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யூ ஆர் டூயிங் எ கிரேட் ஜாப். தேங்க்யூ சார். நான் உங்களை நான் எல்லாரையுமே மிஸ் பண்ணேன். தெரியும் என்ன எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு. அதான் தெரியுதுல, வாயை திறந்து உண்மையை சொல்லு. வாயை திறந்து பேசுறது அவ்வளோ ஈஸி இல்லை. நீ வாயை திறந்து பேசி தான் ஆகணும். அப்படியே அன்பா கேட்கும்போது வாயை திறந்தாலும் சரியில்லை. ஆர்கனைசேஷன்லேருந்து எனக்கு இது வரைக்கும் எந்த பிளானுமே கிடைக்கல. பாம் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியாது. இதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாது. உனக்கு வேற வழி இல்லை, நீ சொல்லித்தான் ஆகணும். எங்களை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கல. நாங்கள் என்ன பண்ணணும்னு நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். எந்த ஆர்கனைசேஷனுக்காக நீ வேலை செய்யறியோ அந்த ஆய் உலகத்தில் இருக்க எல்லா கோல்மால் வேலையும் பண்ணிட்டு இருக்கான். ரேப் ஆப்ரேஷன், மணி டிரான்சாக்ஷன், கான்ட்ராக்ட் கில்லிங், ட்ரக் டீலிங், பாம் பிளாஸ்ட். இதுல எல்லாத்துலயும் உனக்குமே பங்கு இருக்கு. எங்க கிட்ட சாலிட் எவிடன்ஸும் இருக்கு. வெறும் 35 வயசு தான் ஆகுது உனக்கு. இனிமே நீ வாழ்நாள் முழுக்க ஜெயில தான் இருக்க போற. ஜாக்கிரதை. இங்கிருந்து வெளியில போறதுக்கு உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழிதான். என்னது? தாய், அந்த கேங்கோட தலைவன் யாரு, அவன் எங்க இருந்து ஆப்ரேட் பண்றான்னு சொல்லு. சொல்லணும்னு நினைச்சா நீ சொல்லலாம், இல்லைனா இன்னும் 2 விஷயம் மட்டும்தான் சொல்ல முடியும். அதாவது கண்ணு.
கண்ணில் ஒரு லென்ஸ் இருக்கும், வியூ ஃபைண்டர், கீ ஹோல். அதாவது எங்கெங்க கேமரா இருக்கோ அங்கெல்லாம் தி ஐயா இருக்கும். அதாவது இங்க கூட கேமராஸ் இருக்கு. அப்புறம் ஆயு இங்கே தான் இருக்கான். நான் பேசுறது அவங்களுக்கு கேட்கும். ஆய், நான் பேசுறது உனக்கு கேக்குதா? ஏய், நாடகத்தை நிப்பாட்றா, புரியுதா? நான் ஒன்றும் நாடகம் ஆடலை. ஆய் இங்கே தான் இருக்கான். நான் ஆயிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். ஒருவேளை எனக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னோட ஆளுங்க 3 பேர், அவங்களுக்கு ஆயை பற்றின எல்லா விஷயமும் தெரியும். அவங்க இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு முன்னாடி உண்மையை போட்டு உடைச்சிருவாங்க. நான் சொன்னது கேட்டுச்சா? நான் சொன்னதை கேட்கல? The lion will roll. சிங்கம் கர்ஜிக்கும். வாய முழு சும்மா வளராது. நான் உண்மையை தான் சொல்றேன். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க. The lion will roar. சிங்கம் கர்ஜிக்கும் பாருங்க. உங்க அத்தனை பேரையும் கூடவே கூட்டிட்டு போயிடும். என்னடா சொன்ன? எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுவியா? எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுவானா? நீ கவலைப்படாத, சிஐடி உன்னை கொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீ ஐயோட ஆக்கா. நல்லாவே தெரியும். உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குல்ல, ஆனா அநேகமா அவங்க யாருக்கும் தெரியாது. அவங்க எல்லாம் ஐபில இருந்து வந்திருக்காங்க. ஆல்ஃபா 10. இவங்களுக்கெல்லாம் அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸே கிடையாது. உனக்கு என்ன சொல்றேன்னு புரியுதுலடா? யாரு எதுவும் தெரிய வராது. உன் விஷயத்தில் என்ன நடந்துச்சு, உன்னை எவன் கொன்னான்னு தெரியாது. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொன்றுவீங்களா? இல்ல, நாங்க கொல்ல மாட்டோம். ஆனா அவங்க பண்ணுவோம். இல்ல, நீங்க யாரும் அப்படிலாம் பண்ண முடியாது. நாங்க நாட்டோட பாதுகாப்புக்காக எதை வேணா செய்வோம்டா. நீங்க எல்லாரும் அந்த 3 பேரை தேடி கண்டுபிடிங்க. தி ஐயா பத்தி உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்துடும். The lion will roar. சிங்கம் கர்ஜிக்கும். அப்படி இல்லை, ஒருவேளை நான் அந்த 3 பேரை பற்றி உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா அப்புறம் என்னால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு டீல் வச்சுக்கலாமா? எனக்கு பணம் வேணும், 20 கோடி. ஒரு ப்ரைவேட் பிளேன் வேணும் இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அந்த 3 பேரோட பேரை சொல்லிடுறேன். சரி, ஓகே. நீ சொன்ன இந்த டீலை பத்தி நாங்க கொஞ்சம் யோசிக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி உன்னை எங்களோட ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகணும். அந்த இடத்துல உன்னோட ஐயால கூட வர முடியாது. ஃப்ரெடி, பங்கஜ், இவனை கூட்டிட்டு போங்க. இது அஜிங்கியாவோட எல்லா ஃபோன் ரெக்கார்ட்ஸையும் செக் பண்ணுங்க. யார் யார் கூட கான்டாக்ட் இருக்கு, என்ன பேசினான்னு எல்லாத்தையும். அதை வச்சு நம்ம அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாருங்கிறதையெல்லாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதோட அவன் ஃபேமிலியை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். தரோவா விசாரிங்க. இவன் அந்த 3 பேரை பற்றி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தால அவங்கள பற்றி கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் தெரியாமல் இருக்காது. இவனோட ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் புரட்டும்.
சலோங்கி சாருக்கு 2 நாள் ஆகும் போல இருக்கு இந்த பிளாஸ்ட்ல யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல சார். பாமை எங்க வச்சிருந்தாங்கன்னே தெரியல. சார் சலோங்கி சார் அதை பத்தி கூட ரிசர்ச் பண்ணியிருக்காரு. வருத்தமா இருக்கு சார். ஸ்ரேயா அந்த வண்டியில தான் உட்காருவன்னு ஏன் அடம் பிடிச்சா? சார் அஜங்கியா என் கூட என் வண்டியில தான் இருப்பான். ஓகே தானே? ஓகேம்மா, அப்ப நாங்களும் அதே வண்டியில வந்துடுறோம். இல்ல சார், நீங்க வேற வண்டியில வாங்க. ஸ்ரேயா, செக்யூரிட்டி படி பார்த்தா நாங்களும் வண்டியில் வந்துடுறோம். அதான் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுது. சார் செக்யூரிட்டிக்கு தான் என்னோட டீம் என் கூட இருக்காங்கல்ல, நீங்களும் என் பின்னாடியே தானே வரீங்க. சரி, ஓகே, அப்படியே பண்ணலாம். ஆனா ஸ்ரேயா, ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்க. அந்த அஜின்கியா அவ ஐயோட ஆளு. அந்த ஐ ஆளுங்க எப்ப என்ன பண்ணுவாங்கன்னு யாராலையும் கணிக்க முடியாது. சார் அஜங்கியா பற்றின எல்லா விஷயத்தையும் செக் பண்ணிட்டேன். மொபைல் ரெக்கார்ட்ஸ் அப்புறம் லேப்டாப் வச்சு செக் பண்ணதில் அஜங்கியாவோட ஃபேமிலியில் யாருமே இல்லை. சார் அவனோட எம்ப்ளாயர்ஸ் அதான் காம்ஃபிஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்க, அப்புறம் ஒரு பொண்ணு, அவளை தான் அவன் அடிக்கடி மீட் பண்ணியிருக்கான். யார் இந்த பொண்ணு? நிஷா. எனக்கு அப்பவே தெரியும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியும். நான் பல தடவை கேட்டும் கூட அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லல. அஜன்கே உங்ககிட்ட ஏதாவது ரகசியத்தை வச்சிட்டானா? தெரியல சார். நான் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல, நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாவும் இருந்தேன். அவன் முகத்தை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அதாவது அது என்னது? உங்களுக்கு ஏன் அப்படி தோணுச்சு? அவனோட பிஹேவியர்ல ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு. அவன் வேற ஏதாவது மாதிரி பிஹேவ் பண்ணானா, இல்ல நீங்க ஏதாவது கேட்டீங்களா? சார் அப்புறம் அவன் ரொம்ப விசித்திரமா பிஹேவ் பண்ணுவான். ரொம்ப பயந்து போயிருப்பான். முகத்துல எப்பவுமே ஒரு டென்ஷன் இருக்கும். டென்ஷனா? எந்த மாதிரியான டென்ஷன்? நான் என்ன கேட்குறேன்னா, யாராவது அவனை மிரட்டினாங்களா, இல்லை ஏதாவது விஷயத்தை நினச்சி அவன் எந்த விஷயத்தையும் அவ்வளோ பெருசாக எடுத்துக்கவே மாட்டான் சார். ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கு. சில சமயம் என்ன தோணுன்னா யாரோ அவனை வாட்ச் பண்ணுறாங்கன்னு. உனக்கு தெரியுமா அஜிங்கியா, நேற்று நம்ம போன இடத்துல ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணேன். அப்புறம் நான் அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன், அப்படியே சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருந்துச்சு. அஜிங்கியா, நீ நான் சொல்றத கேட்குறியா இல்லையா? அஜிங்கியா, நீ ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ற? எதுக்கும் அங்கேயும் இங்கேயும் பார்க்குற? இஸ் எவ்ரிதிங் ஓகே? சாரி நிஷா, ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அப்படின்னா என்னாச்சு? நான் கிளம்புறேன். அஜிங்கியா, அஜிங்கியா, ஏய் ஒரு நிமிஷம். அப்படியா? ஒன்றும் இல்லை, சும்மாதான். நிஷா, அஜன்கியாவோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. போன மாசம் 5 நாள் வரைக்கும் அவனோட ஃபோன் கோவால ட்ரேஸ் ஆயிருக்கு. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆமா சார், நான் அவன் கூட கோவால தான் இருந்தேன். நாங்க அந்த ஊரை சுத்தி பக்கத்தா போனோம். முதல் நாள் அவன் ரொம்ப பதட்டமா இருந்தான். அடுத்த 2 நாள் கழிச்சு திடீர்னு ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சான். என்ன சொன்னான்னா, இனிமே எல்லாம் சரியாயிடும் சொன்னான். அதுக்கப்புறம் சார் அவன் சொன்னான் 4-5 மணி நேரத்தில் திரும்பி வந்துருவேன் சொன்னான். அப்புறம் கிளம்பி போயிட்டான். அவன் எத்தனை மணி நேரத்தில் திரும்ப வந்தான்? ஏறத்தாழ 4-5 மணி நேரத்தில். அதாவது நான் என்ன கேட்க வரேன்னா, அந்த 4-5 மணி நேரம் அவன் எங்க போனா என்ன பண்ணாங்கிறத பத்தி ஏதாவது உங்ககிட்ட அவன் சொல்லி இருப்பான்ல? அவன் எதுவுமே சொல்லல சார். பல தடவை கேட்டு பார்த்தேன், அவன் எதுவுமே சொல்லல. அப்புறம் மும்பை வந்ததுமே நான் அவன் கிட்ட இருந்து பிரேக்கப் பண்ணிக்கிட்டேன். அவனோட இந்த நடவடிக்கை எல்லாம் பார்த்து எனக்கு வேர்த்து போச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. சவுத் கோவா 4-5 மணி நேரம். தயா, அத முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த 4-5 மணி நேரத்துல அஜன்கியா எங்க போனா என்ன பண்ணாங்கிறத பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவனோட ஒட்டுமொத்த பயமும் செகண்ட்ல காணாம போயிடுச்சு.
சார் இந்த அஜிங்கியா கோவால 5 நாள் இருந்திருக்கான். அதாவது டிசம்பர் 1ல இருந்து 5 வரைக்கும் என்கே ரெசார்ட்ல. அவன் ரெசார்ட்ல இருந்து 2 நாள் தான் வெளியே வந்திருக்கான். டிசம்பர் 4 அப்புறம் டிசம்பர் 5. 4வது டிசம்பர் அவன் வில்லியமோட ஹவுஸ்க்கு போயிருக்கான். அப்புறம் 5ஆம் தேதி நியூ மார்க்கெட்டுக்கு போயிருக்கான். ஆனா வில்லியம் ஹவுஸ்ல எப்பவுமே நிறைய ஈவெண்ட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். அங்க டிசம்பர் 4ஆம் தேதி நேஷனல் கிரைசிஸ் செமினார் கூட நடந்துச்சு சார். நேஷனல் கிரைசிஸ் செமினாரா? அப்போ இவன் இதுக்கு அங்க போனா அவனுக்கு என்ன வேலை? அவனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லையே சார். அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். நேஷனல் கிரைசிஸ் செமினார். சார் சார் டிசம்பர் 5ஆம் தேதி 36,000 ரூபாய் பேமெண்ட்டை அஜங்கியா பண்ணியிருக்கான். 36,000 ரூபாய் பேமெண்டா? யாருக்கு கொடுத்தா? சார் ஜோஸ் டாட்டூ ஸ்டுடியோ நியூ மார்க்கெட்ல. அப்புறம் இந்த டிரான்சாக்ஷன் 12:30 நடந்திருக்கு. நியூ மார்க்கெட்லயா? ஜோஸ் டாட்டூ ஸ்டுடியோவா? யூ டூ ஒன் திங் பூர்வி. அந்த நேஷனல் கிரைசிஸ் செமினாருக்கு எத்தனை பேர் வந்தாங்களோ அவங்களோட மொத்த லிஸ்டையும் எடு. அப்புறம் தயா, நாம 2 பேரும் ஜோஸ் டாட்டூ ஸ்டுடியோவுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம். நியூ மார்க்கெட்டுக்கு. இந்த ஆளு கொஞ்சம் கவனமா பாருங்க. இந்த ஆளு உங்களை தேடி டிசம்பர் 5ஆம் தேதி வந்திருக்கான். உங்க ஸ்டுடியோவுக்கு 36,000 ரூபாய் பில் பேமெண்ட் வர பண்ணியிருக்கான். யாராலையும் இவர் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது சார். எப்படி? அந்த ஆள் ஒரு டைப்பான ஆள் சார். அவன் கூட 3 ஆளுங்களை கூட்டிட்டு வந்தான். அப்புறம் சொன்னா இவங்க 3 பேரோட உடம்புல 3 வேற 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 சிங்கங்களோட முகத்தை வரைய சொன்னான். 3 வெவ்வேறு சிங்கங்களோட முகமா? அவங்களோட டீட்டெயில்ஸ் ஏதாவது இருக்கு? அதாவது அட்ரஸ் இந்த மாதிரி ஏதாவது, இல்ல ஃபோன் நம்பர் ஏதாவது தெரியுமா? இல்லை சார், அது சரியா தெரியல. ஆனா அவங்க 3 பேரோட ஃபோட்டோஸ், அவங்க டேட்டூவோட டிசைன் என்கிட்ட தான் இருக்கு. நீங்க விருப்பப்பட்டா நான் அதை காட்டட்டுமா சார்? காட்டுங்க. வாங்க, கொஞ்சம் எந்திரி. இதை பாருங்க சார். இது முத ஆளு, இது அடுத்த ஆளு, அப்புறம் இது 3வது. தயா, கர்ஜிக்கும் சிங்கம். த லைன் வில் ரோர். சிங்கம் கர்ஜிக்கும். சார் அந்த அஜிங்கியாவுக்கு சிங்கத்தோட விஷயத்துல அலாதி பிரியா இருக்கும் போல இருக்கே. பீரோவில் கூட அவன் சிங்கத்தை பத்தி நிறைய தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஒருவேளை இந்த சிங்கம் ஏதாவது கூட இருக்குமோ? அதுக்கும் வாய்ப்பு இருக்கு தயா, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. கர்ஜிக்கும் சிங்கம்னா கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். நாம ஒண்ணு பண்ணுவோம். இவங்க 3 பேரோட போட்டோஸும் பீரோவுக்கு அனுப்பி தெளிவா விசாரிக்க சொல்லுவோம். இவங்க 3 பேரும் அந்த செமினார்ல அந்த நேரத்துல அங்க இருந்தாங்களா? அதாவது அஜிங்கியா இருந்த நேரத்துலன்னு. ஸோ हाँ सर. ஓகே ஓகே சார். தயா சார் 3 போட்டோஸ் அனுப்பிச்சிருக்காரு. செமினார்ல எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அந்த லிஸ்டோட மேட்ச் பண்ண சொன்னாரு. சார் அவங்க 3 பேரும் அன்னைக்கு செமினார்ல இருந்திருக்காங்க. அசோக் சீனியர் ஜெர்னலிஸ்ட் த இந்தியன் மெயில், மதன் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் இஷான் டிவி ஷோ ஹோஸ்ட். அப்படியா? நீ ஒண்ணு பண்ணு போர்வி. இப்ப அந்த 3 பேரும் எங்க இருக்காங்கன்னு ட்ரேஸ் பண்ணு. ஓகே சார். கர்ஜிக்கும் சிங்கத்தோட ரகசியத்தை நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? பார்க்கலாம் தயா. ஆனா அவங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அந்த அஜிங்கியாவோட கதையை தான் முடிச்சிட்டாங்கல்ல. அப்படின்னா அடுத்து இந்த 3 பேர் தான் டார்கெட். எப்படியாவது அவங்க 3 பேரையும் நாம காப்பாத்தி ஆகணும். ஹலோ, அசோக் கிட்ட கொஞ்சம் பேசலாமா? என்னது, எங்க போயிருக்காரு? இஷான் ஆஃபீஸ்ல இல்லையா? ஆஃபீஸ்க்கு வந்தாரா இல்லையா? हाँ सर. சார் அசோக்கோட லாஸ்ட் லொகேஷன் ஆர்யா ரோட்ல ட்ரேஸ் ஆயிருக்கு.
உங்களில் யாருக்காவது தெரியுமா இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்னு? மேடம் ஆமா மேடம், நாங்க இந்த வழியா போயிட்டு இருந்தோம். பக்கத்துல அந்த இருந்து பக்கம் பெரிய பெரிய ட்ரக் வந்து ட்ரக் வந்து இவனை இவனை அடிச்சு அடிச்சு தூக்கிடுச்சு. அது வேணும்னே அடிச்சு தூக்குனாங்களா இல்ல? ஆமா சார், வேணும்னே அடிச்சு தூக்கிருக்காங்க. அப்புறம் அதுக்குள்ள அதுல கருப்பு கலர் கருப்பு ட்ரெஸ் போட்டு ட்ரெஸ் போட்டு ரெண்டு பேர் இறங்குனாங்க. அவன் ட்ரெஸ்ஸை கட்டிட்டு மொபைல்ல இருந்து தேடிட்டு இருந்தாங்க. ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டு எதை தேடிட்டு இருந்தானுங்க இவனுங்க? ப்ரொடியூசர் இங்க வாங்க. இதை பாருங்க, ஷர்ட்டை கழட்டிட்டு இந்த லைனோட டேட்டுவை பார்த்துருக்காங்க. ஹலோ, ஆமா நான் தான். என்ன செத்துட்டாங்களா? எந்த இடம்? ஷூட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் சட்டையையும் கிழிச்சிருக்கானுங்க. அப்படி இந்த டேட்டோவில் என்னதான் இருக்கு? சார் மதனோட டெட் பாடி கிடைச்சிருச்சு. அடுத்தது இஷானை தேடி கண்டுபிடிக்கணும். சார், இஷானோட கடைசி லொகேஷன் இந்த பில்டிங் தான் சார். அவன் இங்கே தான் இருக்கான். கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும் சார். நான் உங்களுக்கு இந்த டாட்டூ அப்புறம் இந்த ஐயோட லொகேஷன் அதை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த டாட்டூக்கும் ஐக்கும் என்ன சம்பந்தம்? இது டாட்டூ, அது டாட்டூ அந்த நாங்க நாட்டோட நன்மைக்காக ஐக்கு எதிராக போராடிட்டு இருந்தோம் சார். அஜிங்கியா என்ன சொன்னா, ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்போ நாங்க நேஷனல் செக்யூரிட்டி கிட்ட போயிட்டு ஐய பத்தி எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லியிருந்தான். எல்லாம்னா என்னது அது? ஐய பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த டாட்டூவை கிராக் பண்ணணும். டேப் தி ஐ. இஷான் சார், இங்கே என்ன நடக்குது சார்? நமக்கு இவங்க 3 பேரை பற்றி தெரிய வந்ததும் இவங்க ஆளுங்க கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா அந்த ஐ நம்மளை கூட கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. அபிஜித், அது என்ன கோடா இருக்கும்? அது முக்கியமான ரகசியம் இந்த டாட்டூல இருக்கிறதா சொன்னானே. சார் 3 பேர் டாட்டூ ஒரே மாதிரி, அதனால யாருக்கும் சந்தேகம் வராது. நீங்க இத கவனிச்சீங்களா? இந்த 3 சிங்கங்கள்ல ஒரு விஷயம் வித்தியாசமா இருக்கு. அதாவது இந்த டாட்டூஸ்ல. என்னது சார்? அந்த 3 சிங்கங்களோட முடியையும் பாருங்க. முடி ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமா சார். அப்புறம் சார், எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சோ அங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, சில பேர் அதாவது அசோக்கோட உடம்புல எதையோ தேடிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் கருப்பு ட்ரெஸ் போட்டு 2 ஆளுங்க வெளியே வந்தாங்க. அந்த ஆளு ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு ஃபோன்ல தேடிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா அவனுங்க அசோக்கோட டாட்டூவை படிக்க ட்ரை பண்ணிருக்காங்க போல இருக்கு. மொபைலோட அந்த டார்ச் லைட்டால அவங்க எதையோ பார்க்க முயற்சி பண்ணிருக்கானுங்க. அஜன்கே ரொம்ப பிளான் பண்ணி தான் அந்த டாட்டூவை ரெடி பண்ணியிருக்கான் சார். ஐயோட ஏதோ ஒரு ரகசியம் இதில் மறைஞ்சிருக்கணும். இந்த அஜன்கியோட காம் கிரீப்ஸ் கம்பெனியோட கிரியேட்டிவ் டீம் கொஞ்சம் வர சொல்லு. அஜிங்கியா சார் பிரில்லியண்டா இருக்காரு. அவர் பெரிய லெவலுக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அந்த அஜன்கியா ஏதாவது ஆப் ரெடி பண்ணதா உங்களுக்கு தெரிஞ்சதா? அதாவது கோடு, டிராயிங் இந்த மாதிரி ஏதாவது? இல்லை சார், அவர் அந்த மாதிரி ஆப் எதுவும் ரெடி பண்ணல. ஆனால் அவர் வேற மாதிரி ஒன்று பண்ணார். வேற மாதிரினா புரியல, எந்த மாதிரி? சார், அவர் ஆடியோவோட ஃபார்ம்ஸை ரெடி பண்ணார். சவுண்ட் வேவ்ஸை டேட்டுவாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் விவரமாக சொன்னீங்கன்னா எங்களுக்கும் புரியும்ல. சார், அவர் ஒரு ஸ்கின் மோஷன் ஆப் ரெடி பண்ணார். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது குழந்தையோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா அதை கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போ அந்த சவுண்ட் வேவ் டேட்டுவாக மாறிடும். அதாவது சவுண்டு மாதிரியே இருக்குமா? எஸ் சார். அது யாராவது பேசுறத வந்து நம்மளால டாட்டூவா மாற்ற முடியுமா? எஸ் சார். புரியுற மாதிரி சொல்கிறேன். அவர் இந்த ஆப்பை ரெடி பண்ணப்போ அதே டைமில் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணா. அதை மறக்க முடியாத நிகழ்வாக மாற்றணும்னு
அஜின்கியா இந்த ஆடியோ வேவ் டேட்டூ பண்ணாரு. I love you, Rahul. Will you marry me? மை காட். அப்படின்னா அபிஜித், அந்த சிங்கங்களோட முடி இருக்கு பாரு, அது எல்லாமே சவுண்ட் வேவ்ஸ். நமக்கு அந்த ஆப் வேணும். ஐயோட உண்மையான பேரு பர்போசா. 41 சர்ப்ரா ஹில்ஸ். 41 சல்ஃப்ரா ஹில்ஸ். லாஜிடியூட் 72.872696. லாட்டிடியூட் 19.115492. சார் உங்கள் பேரோடு சேர்த்து லொக்கேஷனும் சொல்கிறாங்க. ஆமா தயா, நாம பண்ண வேண்டிய முதல் விஷயம் அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு ஆக்கணும். சார் ஒருவேளை இதுதான் அந்த இடம்னா, கோட்ல சொன்ன இடம் இதானா, அப்ப கண்டிப்பா யாராவது இங்க இருக்கணுமே. ஆனா கண்ணு கிட்டின தூரம் இங்க யாருமே இல்ல. இதுதான் கூட நான் பல வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆளுக்கு ஒரு பக்கம் போலாம். எல்லாரும் அலர்ட்டா இருக்க. ரெடி, நீ அந்த பக்கம் பாரு. சார் நீங்க போங்க, உங்களை நான் பாத்துக்கிறேன். ரெடி, பர்போசா கிடைச்சிட்டானா? சார் இன்னும் அவனை மட்டும் கிடைக்கல சார். இல்லையா? அப்பா அவன் இங்க தான் எங்கேயாவது இருக்கான். அப்படி ஒன்று பண்ணு, நீங்க போய் பாரு, நான் மேலே போய் பார்க்குறேன். நல்லா இருக்குல்ல? என்னாச்சு சார்? சார் இங்க கட் பவுடர் வச்சிருக்காங்க சார், ஜாகிரதை சார். பார்த்து நீ இப்படி வந்துரு. யார் ஷூட் பண்ணுது? என்னாச்சு? ஸ்ரேயா, நீ அஜிங்கியா கூட பிளாஸ்ட்ல
தான் தயாவை ஷூட் பண்ணியோ? ஏன் ஸ்ரேயா? அப்ப நீ அழிக்கத்தானே வேலை செஞ்சுட்டு இருக்க. அப்படின்னா நீ அந்த ஐயோட கைக்கூலியோ? பண்ண வேண்டியதா போச்சு சார். நீங்க யாரும் சிங்கத்தோட டாட்டூவோட கோட ட்ராக் பண்ணிருக்கவே கூடாது. நீங்க யாரும் இங்க வந்திருக்கவே கூடாது. இப்ப நீ என்ன பண்ண போற சொல்லு. உன்னால என்ன பண்ண முடியும்? தேவைப்பட்டா உங்க அத்தனை பேரையும் கொன்னுடுவேன். பூர்வி, இந்த பக்கம் வா. ஸ்ரேயா, இந்த பக்கம் வான்றல. ஸ்ரேயா, முட்டாள்தனம் பண்ணாத. பர்போஸாவை சந்திக்கணும்னா முதல்ல நீங்க எல்லாரும் என்ன தாண்டி போயாகணும். பார்போஸை நாங்க விடவே மாட்டோம் ஸ்ரேயா. ஸ்ரேயா சார், போ. தர்பூசா, உன் விளையாட்டு முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிடுச்சா? பார்த்துட்டீங்களா? ஃபேமிலியா ரீயூனியன் போலாமா? உன்னை கூட்டிட்டு போதாண்டா நாங்க வந்திருக்கோம். இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா 5 மணிக்கு எனக்கு ஃப்ளைட் இருக்கு. தான் யோசிக்கிறேன். நான் என்ன நினைச்சேன்னா, சரி இந்தியாவுக்கு வந்திருக்கிறோம், உங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல, அதை ஒரு தடவை எனக்கு காட்டுங்களேன். இனிமே இந்தியாவை விட்டு போக உனக்கு வாய்ப்பே கிடைக்காது. அதை ஞாபகம் வச்சுக்க. ரியலி? இரும்பு கம்பிகளுக்கு பின்னாடி கிடந்து மாத்தி மாத்தி கம்பி அணி பழகிட்டு